ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரியோட த்ரெட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்திருக்கேன். அது 2 சில்க் த்ரெட், இன்னொன்று ஜரி த்ரெட். இது காட்டன் த்ரெட். ஃபஸ்ட்டு நம்ம காட்டன் த்ரெட்டு பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த காட்டன் த்ரெட் தான் நம்ம எம்ப்ராய்டரிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். காட்டன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் கலர் காட்டன் த்ரெட்டும் வரும், சிங்கிள் கலரும் வரும். இது பார்த்திங்கன்னா 6 த்ரெட்டு சேர்ந்து ஒரே த்ரெட்டாக வரும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3-3ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை 6ம் வச்சு நம்ம பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், சிக்கு பிடிக்காமல் அப்படின்றதெல்லாம் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எம்ப்ராய்டரி பண்ணும்போது இதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது காட்டன் த்ரெட். நெக்ஸ்ட்டு இதில் மட்டும்தான் எம்ப்ராய்டரி பண்ணணுமானா அப்படிலாம் இல்லை, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணுவோம். சில்க் த்ரெட் இதே மாதிரி 3 இல்லை 6 லேயராக எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். இது பாருங்கள், டபுள் மிக்சிங் கலர்ஸு. இது சில்க் த்ரெட். இது ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஆரி ஒர்க்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய வெரைட்டி கலர்ஸ் நமக்கு கிடைக்கும் நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டை விட. இதில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். லேசாக கையில் நம்ம அறுத்தா கூட அது அருந்துரும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். இதில் மல்டி கலர், நார்மல் கலர் எல்லாமே இருக்கும். இதுலேயும் கோல்டன் கலர் எல்லாமே இருக்குது. கோல்டன், சில்வர் எல்லா கலருமே இதில் வரும். இந்த த்ரெட்டில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது டபுள் கலர் எல்லோ தான், அதிலே டபுள் கலர். இது மல்டி கலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்ல டார்க் பிங்க் அண்டு ரெட் கலர். இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். நான் என்ன பிராண்ட் வாங்குகிறேன் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் டபுள் கலர், சிங்கிள் கலர், வெரி டார்க் கலர், லைட் கலர் எல்லாமே வரும். இது நம்ம பண்ணும்போதே ரொம்ப சில்கியாக அந்த கலர் சில்க் தான் இருக்கிறனால ரொம்ப லுக்கிங் வைஸும் சூப்பராக இருக்கும். இது அதிகமாக ஆரியில் யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் இது யூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்கிட்ட அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கிறேன். இது ரேட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இதோட ரேட்டெல்லாம் இருக்காது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நியர்பை காமிக்கிறேன். பாருங்கள், இது கோல்டு அண்டு ஆரஞ்சு மிக்சிங் கலரில் வரும். இது மாதிரி நல்லா பெரிய சைஸ் த்ரெட்ஸும் இருக்குது. நான் இப்போ சைடில் வச்சுருக்கேன் இல்லையா, அது மாதிரி ஸ்மால் சைஸ்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ரேட்லாம் ஜஸ்ட்டு 14-15 அந்த ரேஞ்சில் தான் வரும். அது ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப பெருசாலாம் அது ரேட் கிடையாது, ரொம்ப கம்மியான ரேட் தான். என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பிகினர்ஸ் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இது சீக்கிரம் அருந்து போகாது. இதே சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது அருந்து போகும். ரொம்ப ஸ்டார்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். அதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் டபுள் லேயர் வச்சு பண்ணும்போது ரொம்ப அருந்து போகாது, ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் அந்த டபுள் லேயரும் நமக்கு நீடில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் நான் காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஜரி த்ரெட் அண்டு சில்க் த்ரெட் அண்டு காட்டன் த்ரெட் 3ஐயும் காமிச்சிருக்கேன். இதுக்கான ரேட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இது கோல்டன் கலர். நான் ஆல்ரெடி இது ஜரி த்ரெட்லேயும் காமிச்சேன் கோல்டன் கலர். இது இதுலேயும் இருக்குது சில்க் த்ரெட்லேயும் அப்படின்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். வாங்க ரேட் என்னென்னு பார்த்துடலாம். இது ஜஸ்ட் 9 ரூபீஸ் தான். 9 or 10, 11 இதுக்குள்ளே தான் இருக்கும். இது 14-15 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரெண்டுக்கும் பெருசாக ரேட் டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 ரூபி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் தான் வரும். அடுத்து எம்ப்ராய்டரிக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.